ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकरा हर शंकरा जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते सुगुणातं कांचीपीठं सुरविजितं दिव्यज्ञानवेशं कांचीं जगद् नमस्ते परगुणसंतं ज्ञानशान्तर्पणं श्री சந்திரசேகர் குரு பிரமாமுதான கலிக தெய்வம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு வரத ஓதுவார் பதிகம் பாடட்டும் ஜலம் வரும். வரத ஓதுவார் பதிகம் பாடட்டும் கணத்துல ஜலம் வரும். கணத்துல ஜலம் வர்றதுக்கு வரத ஓதுவார் போய் பாடினா வந்துருமானா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் என்னென்னோ லீலைகள் பண்ணியிருக்கார். அதில் இன்னொரு லீலை அவராக பாடினார். அங்கே மகாபெரிவா நினச்சி அனுகிரகம் பண்ணுறாரு. இங்கே வந்து கணத்துல ஜலம் அவ்வளோதான். பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இருந்திருக்கார். திருவொற்றியூர் விசு அப்படிங்கிற வந்து விஸ்வநாதன் தான் விசு. அவருடைய வந்து அவள் அப்பாவுக்கு சொந்தமானது வந்து கோவர்தனகிரியில் ஒரு வீடு இருக்கு. அவளுக்கு சொந்தமான வீடு. அந்த வீடில் சின்னதாக ஒரு வீடாக கட்டின்னு இருந்தாவா. அவளுக்கு வசதி பாவம் ரொம்ப கம்மி. அதை கட்டின்னு இருந்தா. அதில் ஒரு இடத்துல கிணறை தோண்டினான். யாரோ சொன்னால் இந்த இடத்துல தண்ணி வரும்னு அதனால் அவள் அதை பார்த்து பண்ணியிருக்கா. ஆனால் ஜலம் வரல. அதாவது வாஸ்துப்படி யாரோ சொல்லியிருக்கா இந்த இடத்துல பண்ணால் நல்லதுன்னு. அதனால் பண்ணியிருக்காவா. ஆனால் யாரோ வேறு யாரோ பார்த்து வந்து சொல்லியிருக்கா வாஸ்துப்படி இந்த இடத்துல நீங்கள் கிணறு விட்டுருக்கவே கூடாது, அதனால தான் இங்கே தண்ணியே வரல அப்படின்னு. அதனால் அவள் சொல்லிவிட்டு அந்த வாஸ்து தெரிஞ்சுவா. அதனால் இந்த கிணத்தை தூத்துருங்க, அதாவது மூடிடுங்க, வேற ஒரு இடத்துல தோண்டி பாருங்க வரும் அப்படின்னாலாம். என்னடா அதை தோன்றதுக்கு செலவு பண்ணியாச்சு, இப்போ மூடணும். ஆனால் தோன்றதுக்கு எல்லாம் தோண்டியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உரை இறக்குறதுக்கு அந்த சிமெண்ட்டில் உரைன்னு வடை அதெல்லாம் நிறைய ஒரு கடையில் இது பண்ணால் அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்கி அதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இறக்கினா தண்ணி வந்துடும்னா தண்ணி ஒரு பொட்டு தண்ணி கூட வர மாட்டேங்கிறது. இப்போ என்னன்னா வேற ஒரு இடத்துல தோண்டுங்க, இந்த இடத்த தூத்துருங்க அப்படின்னு யாரோ சொல்கிறாராம். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்கே போகிறது? திருப்பியெல்லாம் பரமேஸ்வரன் கிட்ட தான் போகணும். கிளம்பி அங்கே போய் இருக்கார் அப்பா. போய் இந்த மாதிரி கோவர்தனகிரியில் வீட்டில் வந்து அந்த கிணறு தோண்டணும், அங்கே தண்ணி வர மாட்டேங்கிறது, வாஸ்துப்படி அந்த இடத்துல தண்ணி வராது அப்படின்னு யாரோ சொல்கிறார். ஒருத்தர் வந்துட்டு வாஸ்து தெரிஞ்சவர், நீங்கள் தூத்துருங்க அப்படின்றாரு. இந்த சிமெண்ட்டு உரைகள்லாம் வாங்கி வச்சுட்டோம், நிறைய செலவழிச்சிட்டோம், வரமாட்டேங்கிறது அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அப்படி கண்ணை மூடிட்டு இப்படி திரும்பினார் பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கார். அவரை கூப்பிடு அப்படின்னா அவர் கூப்பிட்டார். அவர் வரத ஓதுவார். அது வந்து கபாலீஸ்வரர் கோவில், அதில் வந்து ஓதுவாராக இருக்கார். அவர் கூப்பிட்டார் வந்தாராம். அந்த ஓதுவார் நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டார். வரத ஓதுவார் அவர்கிட்ட கேட்டார், இந்த கணத்தில் தண்ணியெல்லாம் ஊறி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒன்று உண்டாச்ச பதிகம், அது உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்டிருக்காரு. பெரியவா தாங்க பரமேஸ்வரன் எப்படிலாம் பண்ணியிருக்கார் அனுகிரகம், தெரியும் பெரியவா அப்படின்னு இருக்கார். சரி, அதை இவன் கூட்டின்னு போவான். ஒரு இதில் வந்து வரமாட்டேங்கிறதான் கிணத்துல ஜலம், நீ அது போய் பாடு, சரியா, இவரை கூட்டின்னு போ, நீ போய்க்கோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாராங்க. அங்கே என்னென்னா ஒரு கணத்தில் ஒரு ஜலம் வரல, தோண்டி பார்த்து அது தண்ணியே இல்லை, பழமாக விட்டுருக்கு. இங்கே எப்படி தண்ணி வரும்? அந்த ஓதுவார் வந்து பதிகத்தை பாடினா வந்துடுமா? இது என்ன விளையாட்டாக இருக்க, ஒன்றும் புரியல. போகிறார், இந்த கூட்டின்னு போகிறார். போய் அவர் போய் நிற்கிறார், பக்தியாக பாடுறார். பாவம் அது வரத ஓதுவார் பக்தியாக பாடிட்டு இருக்கார். மகாபரிவாட தான் பரமேஸ்வரன் நினச்சி பாடிட்டு இருப்பார். அவர் பாடுறான்னா பாட்டா கீழே எட்டி பார்க்குறா, தண்ணி வருமான்னு பாடிகிட்டே இருக்கார். தண்ணி கீழே தான் வந்துகிட்டே இருக்குது, ஊற்று மாதிரி வருது, அப்படியே வருது தண்ணி வருது. பார்த்தோன்னா இப்போ உரை இறக்க வேண்டாம் போல இருக்குது, தண்ணி நல்லா வந்துடுது, நல்லா ஃபுல் முழுக்க அப்படி தண்ணி வருது. கொஞ்சம் தான் அப்படி தோண்டி முண்டை எடுக்கிற மாதிரி வந்திருக்கான். அப்புறம் சொல்கிறார் அவர் திருவொற்றியூர் விசு சொல்கிறார், அப்புறம் எங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தான் ஜலம் கொடுத்தோம், அங்கே இந்த சப்ளை பண்ணோம், அந்த அளவுக்கு ஜலம் வந்துடுது, கிணத்துல அப்படி தண்ணி வந்துடுது அப்படின்றார். அப்போ வந்து வரத ஓதுவார் வந்து பதிகம் பாடினோடனே எப்படி ஜலம் வந்தது அப்படின்னா பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணால் நிச்சயம் நடக்கும். அதனால்தான் இந்த ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம பண்ணும்போது மகாபிரியா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வேண்டின்னு தான் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப கணத்தை அப்படியே தோண்டலாவா, கணத்தை தோன்றதுக்குன்னா
அதுவும் யாரையோ கேட்டுட்டு இந்த இடத்துல தோண்டுவேன்னு தான் தோண்டியிருக்கா, இந்த இடத்துல ஜலம் வரும்னு. ஆனாலும் அந்த இடத்துல அவ்வளோ செலவழித்து அது தோண்ட ஆரம்பிக்கும் போது பரமேஸ்வரன் தானே வேண்டிப்பா, பெரியவா ஜலம் வரணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிப்போமே. வேண்டிக்காமல் எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணியிருக்கா பார்த்தா காணோம் அப்படின்னா உடனே நம்ம மாப்பிரியோட வேண்டி தானே அந்த காரியமே ஆரம்பிச்சிருக்கோம். நேரம் மாப்பிரிவா கிட்ட போய் நிற்கிறா. அது சொல்ல முடியுமா, பெரியவா உங்களை வேண்டிட்டு ஆரம்பித்தோம் வரலன்னு சொல்ல முடியுமா? பெரியவா கிட்ட போய் இந்த மாதிரி தண்ணி வரல பெரியவா, இந்த மாதிரி வாஸ்துப்படி அங்கே பண்ணியிருக்கக்கூடாது, இடத்து தூத்துருங்க அப்படிங்கிறா. உரையெல்லாம் வேறு வாங்கி வச்சுட்டோம் பெரியவா, இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னா பெரியவா பேக்ரவுண்டே எல்லாமே தெரியுமே. வரத உதவார் அங்கே பக்கத்தில் ஏன் வந்தார், அவர் ஏங்க நிற்கிறாரு, இன்னைக்கா வர வேண்டியது தானே அவர். அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் இவர் விசுவும் அவரோட அப்பாவும் அங்கே போயிருக்கும்போது எப்படி அவர் அங்கே வராருன்னா பரமேஸ்வரன் நினச்சி தானே இவாட வரவழைச்சிருக்காரு. வரத ஊதுவார் வரவழைச்சிருக்கார். ஊதுவார் அங்கே வாரனை கூப்பிட்டு அந்த இது இருக்கேன், அதுக்குன்னு ஒரு பதிகம் இருக்க கிணத்துல தண்ணி வரத்துக்கு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னா தெரியும் பெரியவா, நீ போய் பாடிட்டு வா, தண்ணி வரலங்கிறான் கிணத்துல. ஊதுவார் போய் பாடியிருக்காரு, தண்ணி வந்துடுத்து, தண்ணி அப்படியே கீழேருந்து பொங்கி வந்து அப்படி வந்திருக்குன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்படி காமிச்சிருக்காரு. இப்போ இன்டர்வியூவில் பார்க்குறோம், கண் எதிர்க்க வந்து நடந்தவர் வந்து திருவொற்றியூர் விசு சொல்கிறார். எப்பேற்பட்ட அனுபவம் இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். மகாபிரிவா கிட்ட எப்படி நம்மளோட பக்தியை வளர்த்துக்கணும்னு நம்ம தெரிஞ்சுட்டு போனோம். நம்மளுக்கே பக்தி நிறைய வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை வளர்த்துட்டு போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன். ஜெய் ஜெய் சங்கர சங்கர மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.